வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது முன்ன நாள் பண்ணி வச்ச ஒரு ப்ரிப்பரேஷன் தான். பன்னீர் புலாவுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அதே மாதிரி நல்லா க்ரஷ் பண்ண கஸ்தூரி மேத்தி. இதில் முதல்ல க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு கட்டி தயிர், புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சிட போகிறேன். இது மட்டும்தான் நான் நைட் ஷூட் பண்ணியிருக்கேன். மிச்சம் எல்லாமே நெக்ஸ்ட் டே ஒரு விலாகாக தான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் பண்ணுறேன்றதை பார்ப்போம். இதில் ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் மில்லட் இட்லி மாவெல்லாமும் எப்படி அரைக்கிறதுன்றதை காமிச்சிருக்கேன். நைட்டு பயங்கரமாக மழை வரா மாதிரி மின்னல் இடியெல்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கிளியரான ஒரு மார்னிங் தான். பன்னீர் புலாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு அசல் பஞ்சாபி தால் மக்கானி தான் பண்ண போகிறேன். ரொம்ப க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்காது, பட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த கருப்புளுந்து எடுத்திருக்கேன். நான் உடச்ச கருப்புளுந்து 2 கப் அளவுக்கு, இந்த கப்பில் நீங்கள் எதில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கைப்பிடி பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் வேக போட்டிருக்கேன். ஒரு 95% வெந்தால் போதும். ரொம்ப மசைகிற மாதிரி இருக்கக்கூடாது. தால் மக்கானி எல்லாத்துக்குமே ஒரு 95% பருப்பு வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் பிரியாணி மண்பானையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணியில் புலாவு தான் பண்ண போகிறேன். ஒரு டீஸ்பூன் எண்ணெய், நெய், அதில் கொஞ்சமாக ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டேன். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிட்டே வரலாம். இதில் முக்கியமானது என்னென்னா, நல்லா கோல்டன் ப்ரௌனாக இது மாற வேண்டாம். இந்த அளவுக்கு வரும்போது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நேற்று நைட்டே மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர், இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டிருக்க காரம் தான் மொத்தமே இந்த புலாவுக்கு. புலாவ் எப்பவுமே மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஊற அந்த காரம்லாம் மதியம் கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போது அரிசியும் சேர்த்துட்டேன். 1க்கு 1.5 பங்கு தண்ணி. பாசுமதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். இந்த பக்கம் தாலுக்காக ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் வெங்காயம், பூண்டு எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன். ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது தக்காளி, 2 பழுத்த தக்காளியை அதோட பல்ப் எடுத்து நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செய்யும் போது அசல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வரும். அது வேகிறதுக்குள்ளேயே குக்கர் நல்லா ஆறியாச்சு. ஒரு மத்தில் இந்த மாதிரி பருப்பை நம்ம கடைஞ்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து எந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுமோ அதை அப்படியே இதை கொதிச்சிட்ருக்க தக்காளி இதில் சேர்த்துருங்க. இங்கே புலாவ் கொஞ்சம் ரெடியாக ஆரம்பித்தாச்சு. தம் போட்டேன். மண்பானைன்றதால மேலே வெயிட்டெல்லாம் வைக்க வேணாம், அது சூடு இருந்துகிட்டே தான் இருக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இந்த தாளிப்பு தான் இதில் முக்கியம். ஒரு டீஸ்பூன் நெய்யில் திருப்பியும் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கஸ்தூரி மேத்தியை தாளிப்பில் சேர்த்துருக்கேன். இந்த புலாவும் முடிஞ்சதுனால ஒரு டீஸ்பூன் நெய்யும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இதில் புதினா கிடையாது. சூப்பராக பொல பொலன்னு மண் சட்டியில் கூடுதல் டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த பன்னீர் புலாவ். ஹெல்த்தியும் கூட. நிறைய பன்னீர் சேர்க்கும் போது ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்தேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பஞ்சாபி தால் மக்கானியும் ரெடி ஆயாச்சு. இது எல்லாத்தையுமே லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூடாக ஒரு கப் காஃபியை குடிச்சிட்டு தான் இப்போ குட்டி சாரை நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வர்றதுக்கு கிளம்ப போகிறேன். இன்றைக்கி வேலை குயிக்காக முடிஞ்சதுனால காஃபி குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புறேன். இந்த டேவோட ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். வந்ததுக்கப்புறம் கையோட மாவு எல்லாமே ஊற வச்சிட போகிறேன்.
இன்றைக்கி நான் 2 மில்லட் மாவு தான் அரைக்க போகிறேன். ஒன்று கேழ்வரகு, இன்னொன்று சாமை. இதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன். நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 2 அளவு கூட எடுத்துக்கலாம். 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 3 கேழ்வரகு, 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி. அதுக்கு 1 கப் அளவுக்கு உருட்டு உளுந்து. நல்லா வந்து 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். மில்லட்ஸ் எப்பயுமே வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமான அளவுன்றதுனால நான் அப்படியே மொத்தமாக வந்து அப்படியே ஊற வச்சுட்டேன். தனித்தனியாக ஊற வைக்காமல். கொஞ்சம் கூட இருந்ததுன்னா தனியாக ஊற வச்சுப்பேன். இப்போ அடுத்தது சாமை. இந்த சாமை வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உருட்டு உளுந்து. இது வந்து தோசை, பணியாரத்துக்கு எல்லாமே இந்த மெஷர்மெண்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பணியாரம் வந்து சூப்பராக வரும். நல்லா பந்து பந்தாக குண்டு குண்டாக வரும். அதோட ஷார்ட்ஸும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை கார்ட்ஸ்லேயோ இல்லை நான் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கரண்ட்டு போனதுனால இதோட ஈவினிங் தான் வந்து திருப்பி ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஈவினிங் தான் வந்து மாவும் அரைக்க ஆரம்பித்தேன். குளிர்காலம் ஸ்டார்ட் ஆனதுனால 5:30க்கே நல்லா இருட்டுற மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. சரி வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரூட் சாப்பிட்றலாம் அப்படின்னு ஃப்ரூட் பவுல் தான் எடுத்திருக்கேன். இது ஹெவியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஏதாவது நைட்டு குடிச்சிட்டு டின்னரை வந்து அப்படியே முடிச்சிருவேன். குக்கும்பரும் இதில் சேர்த்துருக்கேன். ஃப்ரூட்ஸோட கொஞ்சமாக வந்து ஏதாவது ஒரு மசாலா தூளை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் கேழ்வரகு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாமை, அப்புறம் கேழ்வரகு மாவும் அரைச்சிட்டேன். இப்படியே தான் நைட்டு போச்சு. மாவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கு அதாவது டின்னருக்கு வந்து பன்னீர் தோசை தான். பன்னீரை வந்து நல்லா நெய், எண்ணெயெல்லாம் விட்டு அந்த மாதிரிலாம் வதக்காமல் வெங்காயம், தக்காளி, பன்னீர் புர்ஜியே வந்து கொஞ்சம் கம்மியான ஃபேட்டோடு சேர்த்து உள்ளே அப்படியே ஸ்டஃப் பண்ணிட்டேன். ஸ்டஃப் பண்ணி ஆளுக்கு ஒன்று இப்படி எடுத்துக்கிட்டோம். மீதி வந்து கொஞ்சம் பொரியல், சாம்பார் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் குட்டி சாருக்கு செஞ்ச ஸ்நாக்கும் வந்து இருந்தது. அதாவது ரெட் ரைஸில் செஞ்ச அம்மணி கொழுக்கட்டை. அதையும் சூடு பண்ணி ரைஸ்க்கு தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு எல்லாமே ஏறக்கட்டி முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டே இப்படி தான் போச்சு. இந்த மில்லட் ரெசிபீஸ் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.